வணக்கம். இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி விரத நாளின் 6வது நாளாகிய இன்று சூரன்போரன் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மிகச் சிறந்த விரதங்களுக்குள்ளே ஒன்று. சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த விரதத்தை மிகவும் பக்தியோடு சிரத்தையோடு அனுஷ்டிக்கின்றார்கள். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லுகின்ற பழமொழி எல்லோரும் கேட்ட பழமொழிதான். அது உண்மையிலேயே சட்டிக்குள்ளே இருந்தால் அகப்பைக்குள்ளே வரும் என்பதல்ல. சஷ்டியிலே விரதம் இருந்தால் வயிற்றுக்குள்ளே அகப்பையுக்குள்ளே கருப்பையுக்குள்ளே பிள்ளை உண்டாகும் என்பதுதான் அதன் உண்மையான பொருள். சஷ்டி என்பது இந்த முருகப்பெருமானுக்குரிய 6 நாள் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம். இன்றைக்கு தான் அந்த சஷ்டி, கந்தனுக்குரிய சஷ்டி, கந்த சஷ்டி. அந்த வகையிலே தான் இன்றைய நாளிலே உலகத்துக்கு துன்பம் செய்து தர்மங்களை அழித்து வேள்விகளை அழித்து யாகங்களை அழித்து முனிவர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தியவன் என்று சொல்லப்படுகின்ற சூரவன்மனை முருகப்பெருமான் 6 நாட்கள் தொடர்ந்து போர் செய்து அவனை சங்கரித்து சேவலும் மயிலுமாக மாற்றிக்கொண்ட அந்த நிகழ்ச்சியை சூரன் போர் என்ற பெயரிலே காட்டுகின்றார்கள். நாடகம் போல ஒரு வீதி நாடகத்துக்கு முன்னோடி இதுதான். இங்கே நாங்கள் முருகன் போராக இருந்தாலும் முருகன் போர் என்று சொல்லுகின்ற வழக்கம் இல்லை. எல்லோரும் சூரன் போர் தான் சொல்லுவோம். என்றால் அவன் அவ்வளவு வல்லமை பொருந்தியவன். 1008 அண்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி வீழ்ந்தவன் என்று சொல்லியும் அழியாத நிலையை சேருமானத்திலிருந்து பெற்றவன், அழியாத வரத்தை பெற்றவன் என்ற காரணத்தினாலே அவன் இறந்து போகவில்லை, சேவலும் மயிலுமாக உருமாற்றம் அடைந்தான். ஒரு பெரிய தத்துவம் என்னவென்றால் எந்த ஆன்மாவும் அழிந்து போவதில்லை, அது உருமாற்றம் அடைகிறது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லுகிறது, எந்த ஒன்றும் அழிந்து போகாது, எல்லாம் உருமாற்றம் அடையும். அந்த வகையிலே தான் சூரவன்மனும் உருமாற்றம் அடைந்தான் என்று தத்துவ விளக்கம் சொல்லுவார்கள். வவுனியா கந்தசுவாமி கோவிலிலே ஆண்டுதோறும் இந்த கந்தசஷ்டி விரதம் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஏராளமான அடியார்கள் இங்கே வந்து விரதம் இருக்கின்றார்கள். 6 நாட்களும் எச்சில் கூட விழுங்காமல் விரதம் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். மிளகு தண்ணியோடு விரதம் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். இரவு மட்டும் ஒரு நேரம் பலகாரங்களோடு விரதம் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். கடைசி நாள் ஆகிய இன்றைய 6வது நாள், இன்றைய நாளிலே முழு நாளும் உபவாசமாக உணவுண்ணாமல் இருந்து நாளை காலையிலே உணவுண்ணுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது என்று பொருள் அல்ல. உபவாசம் என்றால் கிட்ட இருத்தல் தான் பொருள். கடவுளுக்கு கிட்ட அன்பித்திருப்பதுதான் உபவாசம். இன்றைய நாளிலே உபவாசம் இருத்தல் என்பது அந்த முருகப்பெருமானுக்கு மிக நெருக்கமாக நெருங்கி அவரோடு பொருந்தி அன்போடு இருக்கிறது என்றுதான் பொருள். அப்படி இருப்பவர்களுக்கு நித்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த விரதத்தை உலகம் முழுவதிலேயும் வாழுகின்ற சைவ தமிழர்கள், பொதுவாக சைவர்கள் என்றே சொல்லலாம், சைவர்கள் எல்லோரும் அனுஷ்டிக்கின்றார்கள். இந்த விரதத்தின் மகிமை கந்த புராணம் சொல்லப்படுகின்ற புராணத்திலே மிக சிறப்பாக பாடப்பட்டுகின்றது. இந்த ஆலயத்திலே கந்தசுவாமி கோயில் ஆலயத்திலே இந்த 6 நாட்களும் நாங்கள் சூரவன்மன் வதைப்படலம் படித்து அதற்கு பயன் விரித்துரைத்து வருகின்றோம். எனவே அடியார்கள் எல்லோரும் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற அனுஷ்டிக்கின்ற இந்த விரதத்தை இந்த முறையும் அனுஷ்டிக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான பேறுகளும் கிட்ட வேண்டும் என்று கந்தசுவாமி பெருமானை இங்கே வேல் நாயகமாக வேலாக விளங்குகின்ற கந்தசுவாமி பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.